ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், chill now with சௌமியா. வாய் நிறைய வெற்றிலையும் என்னப்படி கபிலர் குடிலுக்கு வந்தார் வாரிக்கையன். எதிரி நாட்டு அரசன் வீழ்ந்து விட்டான் என்பதன் குறியீடாக அவன் நாட்டு காவல் மரத்தை வெட்டி எடுத்து செல்வார்கள். பரம்பின் காவல் மரம் எதுவென தெரியாது. அதனால் பரம்பை காக்கும் கொற்றவையின் குழந்தையான தேவவாக்கு விலங்கினை எடுத்து சென்றால் பரம்பை வென்றதாக பொருள். அதனால் தான் காலம்பன் கூட்டத்தை அனுப்பி தேவவாக்கு விலங்கை எடுத்து வர சொல்லியுள்ளான் பாண்டியன் என்று நீங்கள் சொன்னதாக வீரர்கள் சொல்கிறார்களே, அது உண்மையான? வாரிக்கையன் கபிலரை கேட்டார். அதுக்கு கபிலர், இதுவும் காரணமாக இருக்கலாம் என்று தான் சொன்னேன். இதுதான் காரணம் என்று சொல்லவில்லைன்னு சொல்ல, இது காரணமா இல்லாம இருக்கவும் அப்போ வாய்ப்பு இருக்கான்னு வாரிக்கையன் கேட்கவும், இருக்குன்னு கபிலர் சொன்னார். என்ன அதுன்னு கேட்க, எந்த காரணத்துக்காக தான் எடுத்துட்டு போயிருந்தா அதையே துறைமுகத்துக்கும் கலங்களுக்கும் கொண்டு போயிருக்கணும். யவனர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் அவங்க நாட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்றதால கூட இதை வாங்கியிருக்கலாம். ஆனா நம்ம வீரர்கள் சொன்ன குறிப்பை வச்சு பார்த்தா தேவவாக்கு விலங்குகளை யவன நாவாய்கள்ல ஏத்துனதாவும் தெரியலையே. தமிழ் வணிகர்கள் கலங்கள்ல தானே ஏத்திருக்காங்கன்னு கபிலர் சொல்றதை கேட்டு, எப்படி அதெல்லாம் யவன நாவாய்கள் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுதுன்னு வாரிக்கையன் கேட்க, எல்லாம் பட்டறிவு கணக்கு தான்னு சொன்னாரு. பின்ன எதுக்கு தான் அவங்க இதை எடுத்துட்டு போனாங்கன்னு வாரிக்கையன் யோசிச்சுட்டு இருக்க, பாரியும் தேக்கனும் வேகமா நடந்து போயிட்டு இருந்ததை கபிலர் பார்த்தார். அவரும் உடனே புறப்பட்டு போனார். நாகப்பச்சை வேலி கிட்ட இருந்த காலம்பனை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. காலம்பனோட திரையர்குல வீரர்கள் 7 பேர் இருந்தாங்க. அதுல 6 பேர் இளம் வீரர்கள். ஒருத்தர் மட்டும் ரொம்ப வயசானவர். அவருடைய பெயர் அனங்கன். அவங்க எங்கேயோ நீண்ட பயணத்துக்கான ஏற்பாடோடு இருக்கிறது தெரிஞ்சது. எங்க போறீங்கன்னு தேக்கன் கேட்டாரு. உடனே காலம்பன், நான் போகல, இவங்களை அனுப்பி வைக்க தான் வந்தேன்னு சொன்னான். அதான் எங்க போறீங்கன்னு தேக்கன் மறுபடியும் கேட்க, அதுக்குள்ள பாரி, பரம்பு காட்டுக்குள்ள ஏன் இவங்க மட்டும் தனியா போகணும், கூட பரம்பு வீரர்களும் போகட்டும்னு சொன்னான். அதுக்கு காலம்பன், இல்ல பரம்பு வீரர்கள் வேண்டாம், அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லவும் பாரிக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்படி என்ன வேலையா எங்க தான் போறாங்கன்னு தேக்கன் கேட்க, காட்டெருமை மந்தைக்குள்ள நுழைய போறாங்கன்னு பதில் வந்துச்சு. காட்டெருமை மந்தைக்குள்ள எப்படி போக முடியும், அங்க போய் என்ன செய்ய போறாங்கன்னு தேக்கன் வியப்போட கேட்டார். காட்டெருமை மந்தைக்குள்ள பலவித குணங்களை கொண்ட காட்டெருமைகள் இருக்கும். அதுல மந்தைய வழி நடத்துற காட்டெருமையை கண்டுபிடிக்க போறாங்கன்னு காலம்பன் சொல்லவும், அப்படியெல்லாமா பண்ண முடியும்னு தேக்கன் ஆச்சரியப்பட்டார். மந்தைகளை வழி நடத்துற காட்டெருமையை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான வேலை. அதுதான் ஓசைகள் மூலம் கூட்டத்துக்கு உத்தரவு கொடுக்கும். அதனுடைய செருமலும் கனைப்பும் தலையாட்டலுமே தனித்துவமா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வாரக்கணக்கில் ஆகும். அது வரைக்கும் காடு மலைகள்ல அதனுடைய கண்ணில் படாம கொம்புகளுக்கு தப்பிச்சு வாளுடைய வாசம் பிடிச்சிட்டே போகணும். அப்படி கண்டுபிடிச்ச காட்டெருமையோடைய கனைப்போசையை மடக்கி எதிர்கணைப்பை வெளியிடணும். அது அவ்வளோ சுலபம் இல்லை, எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்போதைக்கு அதை செய்யக்கூடிய ஒரே ஆளா அனங்கன் மட்டும்தான் இருக்கார். மற்றவங்க எல்லாம் போர்ல இறந்துட்டாங்கன்னு காலம்பன் சொல்லிட்டு இருந்தான். தேக்கனும் பாரியும் அனங்கனை வியப்போட பார்த்துட்டு இருந்தாங்க. மலை மக்களுக்கு பகை கொள்ள தெரிவதில்லை, ஆனால் பகை வளர்க்காமல் குலம் காக்க முடியாதுன்னு காலம்பன் ஆவேசமா சொல்ல, இப்போ எதுக்கு இவன் இப்படி சொல்றான்னு தேக்கன் யோசிச்சுட்டு இருந்தாரு. எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் நாங்கள் அவர்களை அழிக்காமல் எங்களை காத்துக்கொள்ளும் போரினை மட்டுமே நடத்தினோம். அதனாலேயே அழிக்கப்பட்டோம். இனியும் நாம் அப்படி இருந்து விடக்கூடாதுன்னு காலம்பனுடைய ஆவேசம் குறையல. என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்னு பாரி கேட்டான். பச்சை மலையின் 4 திசைகளிலும் 4 காட்டெருமை மந்தைகளை வழி நடத்தும் ஆற்றலை நாம் பெற்றாக வேண்டும். காட்டெருமை யானையை விட வலிமை வாய்ந்தது. அதற்கு இணையான ஆற்றல் கொண்ட படை இவ்வுலகில் இல்லைன்னு அவன் சொல்றதையெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்தான் பாரி. 2 நாள் நடந்து ஒரு மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க ஒரு மந்த மேயிறதா அந்த பகுதி மக்கள் சொல்லவும், ஆனா அது கொஞ்சம் ஆபத்தான சரிவு பகுதி, அதுல கபிலர் இறங்கி போறது நல்லதில்ல, அவரை தனியா விட்டுட்டு போறதும் நல்லதில்லன்னு கிட்ட வந்தாச்சுல, நீங்க அந்த 6 பேரையும் அனுப்பிட்டு வாங்க, நான் கபிலரை அழைச்சிட்டு எவ்வியூர் போறேன்னு பாரி அங்கிருந்து கிளம்பிட்டான். பாரியும் கபிலரும் எவ்வியூரை நோக்கி நடக்க தொடங்கினாங்க. அப்போ பேசிட்டே வந்தாங்க. பகை வளர்க்காம குலம் காக்க முடியாதுன்னு காலம்பன் சொல்றது எப்படி சரியாகும்? நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போனவன் நம்மளுடைய வளங்களையும் சேர்த்து இன்னும் வலிமை அடைவான். இழந்தவங்க பகையை மட்டும் வளர்த்துட்டு இருந்தா வலிமை கூடாது. இருக்கிறது ஒரே ஒரு அனங்கன், அவர் இருந்துட்டா திரையர்களுடைய வலிமை இன்னும் குறையும். நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டதுக்கும் அதுதான் காரணம்.
தேக்க நான் காலம்மன் கிட்ட பேச சொல்லியிருக்கேன். இப்போ பயிற்சி தேவைப்படுறது மந்தைய வழி நடத்துகிற காட்டு எருமைக்கு இல்லை, கூட போகிற ஆட்களுக்கு தான். அணங்கனை போல திறமை உள்ள ஆசான் கிட்ட எந்தவித பயிற்சியும் எடுத்துக்காம மாசக்கணக்கில் நம்ம வீணடிச்சிருக்கோன்னு பாரி சொல்லிட்டே வந்தான். அவன் சொல்றதும் சரிதான்றது போல எதிர்ப்பு சொல்லாம கபிலரும் கேட்டுட்டே வந்தார். அவங்க எவ்வியூர் வந்து சேர்ந்தப்போ இரவாகிடுச்சு. பாரி வந்துட்டதை தெரிஞ்சு அவங்கள நோக்கி வேகமா வந்த முடியன் கபிலரை பார்த்து, உங்களுக்காக ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொன்னான். எனக்கு என்ன செய்தி வந்திருக்க போகிறதுன்னு கபிலர் வியப்படைய, வீரர்கள் 2 பேர், உங்களை பார்க்க 3 பேர் வந்துள்ளனர்னு சொன்னாங்க. என்னை பார்க்கவான்னு திகைப்படைஞ்சார் கபிலர். உடனே வீரர்கள், அவர்களில் ஒருவர் மிக வயதானவர், அவரால் மலையேற முடியாதுன்னு சொல்லவும், யாரா இருக்கும்னு கபிலர் யோசிச்சுட்டு இருக்க, எனது பெயரை சொன்னால் அவரே இங்கு வந்து விடுவார், போய் சொல்லுங்கள் என்று எங்களை அனுப்பி வைத்தார்னு வீரர்கள் சொல் கேட்டு கபிலருக்கு இன்னும் வியப்பு கூடுச்சு. நம்ம இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீரர்களை உரிமையோட அனுப்பி வச்சது யாருன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கப்பவே அவரின் பெயர் திசைவேழர்னு வீரர் சொன்னான். பேரை சொன்னதும் கபிலர் முகத்துல ஏற்பட்ட வியப்பை பார்த்தபடி பாரி கேட்டான், யார் அந்த பெரியவர்னு. கைகளை உயர்த்தி காட்டி வாணியல் பேராசான்னு சொன்னார். அவர் சொன்ன விதத்திலேயே கபிலருக்கு அவர் மேல உள்ள மரியாதை வெளிப்பட்டுச்சு. அதை பார்த்து மகிழ்ந்தபடி அவரை சிவிக்கையில் வைத்து சுமந்து வர சொல்லிவிடலாமான்னு பாரி கேட்டான். சிவிக்கைன்றது ஒன்றும் இல்லை, பல்லக்கு. வேண்டாம் பாரி, அவர் மிக வயதானவர், என் பொருட்டு அவருக்கு சிறு தொந்தரவு கூட வந்து விடக்கூடாது, நானே போய் பார்த்து விட்டு வருகிறேன்னு கபிலர் சொன்னாரு. சரி ஆகட்டும்னு கூட உதிரனை துணைக்கு அனுப்பி வச்சான் பாரி. அவர் வேட்டுவன் பாறை வந்தப்போ திசைவேழர் வந்து 5 நாளைக்கு மேல ஆகியிருந்துச்சு. கபிலர் வர்றது தூரத்துல இருந்தே தெரிஞ்சது. அங்க இருந்தவங்கெல்லாம் எழுந்து அவரை வரவேற்றாங்க. அளவு கடந்த மகிழ்ச்சியோட வந்த கபிலர் திசைவேழரை வணங்கி மகிழ்ந்தார். பெருங்கவிய ஆற தழுவிக்கிட்டார் திசைவேழர். கபிலர் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு வேட்டூர் பழையனும் நீலனும் அங்க குடிலுக்கு வந்தாங்க. வந்து 5 நாள் ஆனதால அங்கிருந்த எல்லாரையும் திசைவேழருக்கு தெரியும். ஆனாலும் எல்லார் பேரையும் சொல்லியும் நீலனை தன் மகன் போலன்னு சொல்லியும் கபிலர் அறிமுகப்படுத்தினார். அவருக்கு சாப்பிட நாவல் பழங்களை கொடுத்தாங்க. எந்தெந்த பழ வகைய எப்படி எப்போ சாப்பிடணும்னு கபிலர் சொல்றதை கேட்டு திசைவேழர் மட்டுமில்ல, கூட இருந்தவங்களே வியப்போட பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் நடந்துட்டே பேசுவோம்னு எழுந்தப்போ அவங்க தனியா பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. அதனால எல்லாரும் குடில்லையே இருந்துட்டாங்க. கோலூன்றி நடந்தபடியே திசைவேழர் கேட்டார், பரம்பில் வாழ்வனுபவம் எப்படி இருக்கிறதுன்னு. எதுதான் வாழ்வு என தோன்றியதுன்னு கபிலர் சொல்லவும் முதல் சொல்லுடைய முழுமையை பார்த்தே திகச்சு போனார் திசைவேழர். இயற்கையை பற்றிய மனித பேரறிவு எங்குதான் சேமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. கபிலர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதா அவருக்கு தோணுச்சு. எண்ணற்ற செடி கொடிகளுக்கும் எண்ணிலடங்காத பூக்களுக்கும் இவர்கள் பெயரிட்டு அடையாளப்படுத்தியுள்ளனர். கடந்த வாரம் நாங்கள் அடற்காட்டுக்குள் மிக முக்கியமான வேலைக்காக சென்று கொண்டிருந்தோம். அப்போது என்னுடன் வந்த பாரி ஓரிடத்தில் அப்படியே நின்றான். என்ன காரணம், எதை கவனிக்கிறான் என்று அனைவரும் உற்று நோக்கினோம். பாறையின் மீது தேன் நிறத்தில் படர்ந்திருந்த சிறு கொடியில் மலர்ந்திருந்தது பூ. அதை பார்த்தபடி, இந்த வகை பூவை இதுவரை நான் பார்த்ததில்லை, இந்த பூவுக்கு நீங்களே ஒரு பெயர் சூட்டுங்கள் என்றான். பூவுக்கு எப்படி பெயர் சூட்டுவது? நிறம் கொண்டா, மனம் கொண்டா, அதன் தனி சிறப்பு அறிந்தா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் பாரிக்கு அதை பார்த்த கணமே அவன் எண்ணத்தில் பெயர் தோன்றியிருக்கும். அந்த பெயர் வேரிலிருந்து விளைந்ததாக இருக்கும். நான் உடனடியாக ஒரு பெயரை சொல்லிவிட முடியாதல்லவா, சிந்தித்து சொல்கிறேன் என்று கூறியுள்ளேன்னு கபிலர் சந்தோஷமா சொல்லிட்டு வந்தார். அதுக்கு திசைவேழர் கொஞ்சம் நக்கலோட, அப்படி என்றால் அறியாதவர்களுக்கு நடுவில் இருப்பதை அறிவென்று ஏற்க முடியுமான்னு கேட்டார். திசைவேழர் சொல் அதிர்ச்சியை கொடுத்தது. அறியாதவர்கள் என்று பரம மக்களையா சொல்கிறார்னு நம்ப முடியாம எப்படி இப்படி ஒரு சொல்லை சொன்னீர்கள்னு கபிலர் கேட்டாரு. உடனே திசைவேழர், இயற்கை பற்றிய மனித பேரறிவு எங்குதான் சேமிக்கப்பட்டிருப்பதாக சொன்னீர்களே, அது சரிதானான்னு கேட்டாரு. சரியில்லை என்று எப்படி தோன்றியது உங்களுக்குன்னு கபிலர் பரமனாவை மாறி கேட்க, தனது உள்ளங்கையில் இருக்கும் ஒன்றின் ஆற்றலையே மதிப்பிட முடியாதவர்களாக இவர்கள் இருப்பதால்னு பதில் வந்துச்சு. எதை சொல்கிறீர்கள்னு கபிலர் கேட்டார். தேவாங்கு விலங்கை சொல்கிறேன்னு திசைவேழர் சொல்லவும், புது பேரா இருக்கேன்னு நினைச்ச கபிலர் தேவவாக்கு விலங்கத்தான் அப்படி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டார்.
அதன் ஆற்றலை பரம்பு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றா சொல்கிறீர்கள்னு கேட்டாரு. ஆம், அதன் ஆற்றலை இப்போது வரை பாரியும் பரம்பு மக்களும் புரிந்து கொள்ளவில்லைன்னு திசைவேழர் சொன்னாரு. கபிலருக்குள்ள விடை தெரியாம உருண்டுட்டு இருந்த கேள்வி இப்போ திசைவேழருடைய சொல் முனையில வந்து நின்னுச்சு. என்ன அதன் ஆற்றல்னு பொருவம் உயர்த்தினபடி கபிலர் கேட்டார். அது கடலை வெல்லும் ஆற்றல் கொண்ட உயிரினம்னு சொன்னதும் கபிலர் அதிர்ந்து நின்னார். திசைவேழர் அதனுடைய சிறப்பை பத்தி பேச தொடங்க மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தார் கபிலர். இந்த விலங்குக்காக பாண்டியன் ஏன் இவ்வளவு முயற்சி செஞ்சான்ற கேள்விக்கு பதிலும் கிடைச்சது. 100 ஆண்டுகளா தொடரும் யவன வணிகத்துக்கு இது போல ஒரு விலங்கு எவ்வளவு முக்கியமான பங்காற்றும்னு கபிலரால புரிஞ்சுக்க முடிஞ்சது. கடலையும் வானையும் இணைக்கும் பேராற்றல் கொண்ட உயிரினமாக இது இருக்கிறது. இதை பெற வேறு வழியே இன்றிதான் திரையர்களை அனுப்பி வைத்தார் குலசேகர பாண்டியன். நீங்கள் பரம்பில் இருப்பது அப்போது தெரிந்திருந்தால் உங்கள் மூலமே முயன்றிருப்பார் பேரரசர். அந்த அரிய உயிரினத்தால் பரம்புக்கு எந்த நன்மையும் கிட்டப் போவதில்லை. அதன் ஆற்றல் வெளிப்பட போவது கடலில்தான். எனவே அதை கொடுத்து உதவ பாறைக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும்னு திசைவேழர் சொல்ல அமைதியா இருந்தார் கபிலர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏன் அமைதியாவே இருக்கீங்கன்னு திசைவேழர் கேட்டார். பாரி எப்போதும் வியப்புக்குரிய தோழன்தான். ஆனால் இப்போது அந்த வியப்பு மேலும் அதிகரிக்கிறதுன்னு கபிலர் சொல்ல திசைவேழருக்கு புரியல. தேவமாக்கு விலங்கை இவ்வளவு முயன்று எடுத்து செல்ல வேண்டிய தேவை என்ன என்று பல முறை நான் கேள்வி எழுப்பியுள்ளேன். ஆனால் இந்த கேள்விக்கு விடையறிய பாரி ஒருபோதும் முயன்றதே இல்லை. எனக்கு அது பெரும் வியப்பை கொடுத்தது. வற்புறுத்தி காரணம் கேட்டால் சொல்வான். வேந்தர்கள் எதை செய்தாலும் அது அவர்களின் அதிகார நலனுக்கானது, மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிரானது. அதில் கூடுதலாக சிந்திக்க என்ன இருக்கிறது என்று மிக வேகமாக அவன் முடிவுக்கு வந்து விடுகிறானோ என அப்போது தோன்றியது. ஆனால் இப்போது தெரிகிறது அவனுடைய சொற்கள் எவ்வளவு ஆழமானவை என்று. கடைசியா கபிலர் ஒன்று சொன்னாரு. தேவாங்கு மட்டுமல்ல, பாரியும் அப்படித்தான். என்ன விலை கொடுத்தாலும், சினம் கொண்டாலும், வீழ்ந்து பணிந்தாலும் திசை மாற மாட்டான்.